இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய 7 மரங்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட அர்மோன் என்கிற மரத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த மரம் மிகவும் ஸ்ட்ராங்கான மரம் என்று சொல்லலாம். தேவதாரு மரம், வாதுமை மரம் போன்ற இதோடு இணைந்த ஒத்த பலமுள்ள ஒரு மரம். இதன் அடி 80 அடி உயரம் வளரக்கூடிய இந்த மரம் குறிப்பாக இது பனி பிரதேசங்களிலே, குளிர் பனி பிரதேசங்களில் மாத்திரம் வளரக்கூடிய இந்த மரத்திலே ஒரு மஞ்சள் நிற பூக்கள் காணப்படுகிறது. இன்னும் இது காய் கனிகள் நிறைந்த ஒரு மரம். இந்த மரம் எப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்கிறது? அதன் பழத்திலே ஒரு கொட்டை காணப்படுகிறது. இது பாதாம், அந்த மரத்தை போன்று, அந்த வாதுமை மரத்திலே வருகின்ற பாதாம் போன்றே இங்கே இந்த கொட்டைகளை இடித்து அரைத்து அதை பாலிலே கலந்து சாப்பிடும்போது விட்டமின் சத்து அதிகமாக கிடைக்கும் என்று பலராலும் கூறப்படுகிறது. இந்த மரத்தை குறித்து இன்னும் அநேகமாக சொல்ல வேண்டுமென்றால், இதன் பட்டை தானாக உதிர்ந்து முளைக்கும், தானாகவே அது புதிதாக பட்டை உருவாக்கி விடுமாம். இன்னும் தென் ஐரோப்பியா கண்டங்களிலே இந்த மரங்கள் மிகவும் அதிகமாக வளர்க்கப்படுகிறது. நம் பகுதிகளிலே நம் வீடு கட்டுவதற்கு தேக்கு மரங்களை பயன்படுத்துகிறோம் அல்லவா? அதே போல் ஐரோப்பிய கண்டங்களிலே இந்த அர்மோன் மரத்தை தான் மிகவும் அதிகமாக கட்டிட வேலைகள் செய்வதற்கு மரப்பொருட்கள் செய்ய பயன்படுத்துகிறார்கள். இந்த மரத்தை குறித்து இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நம்மளுடைய பகுதியில் இமயமலைக்கு அடிவாரத்திலே இந்த மரம் அதிகமாக வளர்க்கப்படுகிறது. ஸ்பெஷலாக இந்த மரம் எப்படி இருக்குன்னா, எப்படி போடப்பட்டிருக்கு, திராட்சை ஜாடிகளை தயாரிக்கிற அந்த மரத்தை கொண்டு திராட்சை ஜாடிகளை தயாரிக்கிறார்களாம். இன்னும் இந்த மரம் கிளை விட்டு, நல்ல கிளைகளை விட்டு வளரக்கூடிய ஒரு மரம். வேதாகமத்திலும் இந்த மரத்தை குறித்து என்ன போடப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், எசேக்கியேல் 31:8 அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளும் நிகரல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிளைகள், இந்த மரத்தின் கிளைகள் மற்ற மரங்கள் போல் இல்லாமல் மிகவும் அதிகமாக கிளைவிட்டு பரவக்கூடிய மரமாம். வேதாகமத்திலும் இந்த மரம் எங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், இங்கே ஆதியாகமத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவன் லாபான் இடத்துல போய் இருக்கிறான், அடிமையாக வாழ்கிறான். எல்லாமே அவனுக்கு முடிஞ்சிட்டு, அவனுக்கு மனதில் அவனுக்கு போராடி எல்லாம் முடிஞ்சு சொல்கிறான். லாபான்கிட்ட போய் ஒரு காரியத்தை சொல்கிறதை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்திலே புத்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 26 நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும், நான் போவேன், நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீ அறிந்திருக்கிறீர் என்றார். இப்போ நான் போகிறேன், நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது லாபான் சொல்கிறான், போகாதே, உன்னால தான் எனக்கு ஆசீர்வாதம் வந்தது, உனக்கு நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்லலாம். உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்று சொல். இது வரைக்கும் அவன் என்ன செய்கிறான்? சம்பளம் இல்லாமல் தான் வேலை செய்கிறான். இப்போது தான் லாபான் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர, உனக்கு சம்பளத்தை தருவேன். இப்போது இந்த யாக்கோபு சொல்கிறான், அவனுக்கு சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஆடுகளை அவன் சொல்கிறான், புள்ளி உள்ள ஆடுகள், வரி உள்ள ஆடுகள், இதை பிரித்து எனக்குள்ள ஆடுகளை மாத்திரம் தர வேண்டும் என்று சொல்லி அவன் பிரித்து எடுக்கிறான். இப்போதோ அவனுக்கு ஒரு யோசனையை தருகிறது. வசனம் சொல்கிறது, இந்த மரம், அர்மோன் மரம் அவனுக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது. ஆதியாகமம் 30:37 யாக்கோபு பச்சையாக இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டை உரித்து
அங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த பட்டையை உரிக்கிறான். உரித்து அந்த ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாயிலே தொட்டியிலே அந்த ஆடுகள் பார்க்கும்படி அந்த மரங்களை அதை தொங்க விடுகிறான். அதை பார்த்த ஆடுகள் அவன் சம்பளமாக, லாபான் சம்பளமாக கேட்ட அந்த குறிப்பிட்ட தன்மையுடைய ஆடுகளாக அது ஈண்டதாக அந்த பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். இப்போது லாபான் யாக்கோபுக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று அவன் அறிந்திருக்கவே மாட்டான். இன்னும் அவன் செய்த செயல்கள் மூலமாக நல்ல கொழுமையான ஆடுகள், ஆடுகள் பொழியும் போது அந்த கொழுமையான ஆடுகள் வரும்போது அப்படிப்பட்ட அந்த மரத்திலே, இந்த அர்மோன் மரத்திலே செய்யப்பட்ட அவன் பட்டையை உரித்து அது செய்யப்பட்ட அந்த இதை பார்க்கும்போது அநேக விதத்திலே அந்த ஆடுகள் அவனுக்கு உபயோகமுள்ள, அவனுக்கு பிரியமாக, அவனுக்கு சம்பளமாக கொடுத்த ஆடுகளாக வந்ததாக வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இவன் நினைத்திருந்தால் அவன் மருந்து, ஒருவேளை மருத்துவ குணமுள்ள வேறு காரியம் செஞ்சுருக்கலாம். அப்போனா எல்லா ஆடுகளுமே அதே போல் இருக்கும். ஆனால் யாக்கோபு தெளிவாக அந்த அர்மோன் மரத்தை குறித்து அறிந்ததினாலே, அதன் குணத்தை அறிந்ததினாலே தான் அவன் சிறப்பாக இந்த ஆடுகளை ஈனுவதற்கு ஏற்றபடி இந்த மரத்தை உபயோகித்ததாக வேதாகமத்திலே பார்க்கிறோம். லாபானுடைய ஆசீர்வாதத்திலே அவன் இத்தனை நாட்கள் இருந்தது போதும் என்று அவன் எடுத்த தீர்மானத்தின்படியே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 30:43 இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளையும் வேலைக்காரிகளையும் வேலைக்காரர்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் உடையவனானான். இந்த யாக்கோபை இந்த உயர்த்தின இந்த அர்மோன் மரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த அர்மோன் மரத்தை போலத்தான் ஆண்டவர் நம்மை கிளை விட்டு பரவ செய்ய ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். வேதாகமத்திலும் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, ஈசாயின் அடிமரம் என்று. ஏசாயா 11:1 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பும், அது செழிக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த மரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை செழிக்கும்படி நினைக்கிறார். நம்மளுடைய ஊழியத்தின் பாதையிலும் சரி, எல்லா காரியத்திலும் சரி, கிளை விட்டு பரவ வேண்டும். இந்த அர்மோன் மரம் மற்ற மரங்களை காட்டிலும் கிளை விட்டு பரவினது போல நம்மையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிளை விட்டு பரப்ப வல்லவராயிருக்கிறார். இந்த தடைகள் எல்லாம் மாற்றி, இந்த லாக்டவுன், இந்த காரியங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவர் நம்மை கிளை விட்டு பரப்ப உதவி செய்வார் என்று நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் கூட அர்மோன் மரத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அர்மோன் மரம் கிளைவிட்டு பரம்பினது போல எங்கள் சூழ்நிலைகள் மாறுதலாக இருக்கலாம், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் மாறுதலாக இருக்கலாம். ஆனாலும் கூட எங்களை கிளைவிட்டு பரவ செய்ய வல்லவராக இருக்கிற இந்த நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துகிற உரிமையாக இருக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை